ஏமன் நாட்டில் மரண தண்டனை தடுத்து நிறுத்திய மோடி எப்படி ஏமன் நாட்டுக்கு போயிட்டு மரண தண்டனை தடுத்து நிறுத்த முடியும்? கேரள மாநிலத்தை சேர்ந்த நிம்சா பிரியா எனக்கூடிய பெண்மணி ஏமன் நாட்டில் செவிலியரா அதாவது நர்ஸா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல 2017ஆம் வருஷம் ஏமன் நாட்டு அரசாங்கம் ஒரு கொலை கேஸை பதிவு செஞ்சு ஹுதுட் சட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்க. நிம்சா பிரியா அவர்கள் குடும்பம் எவ்வளவு முயற்சித்தும் அவங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் அவர்களும் தலையிட்டு இன்னைக்கு அந்த தூக்கு தண்டனை ரத்து செஞ்சு மிக சீக்கிரத்துல அந்த நிம்சா பிரியா தாய்நாடு வர போறாங்க. அந்த நிம்சா பிரியா அவர்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜெயசங்கர் அவர்கள் தான் முக்கியமா உதவுனாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. KA பால் எனக்கூடிய இவாங்கலிஸ்ட், அதாவது ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த கிறிஸ்தவ மத போதகர் எல்லா பிரஸ் மீட்லயும் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அவர் இங்க மென்ஷன் பண்றேன்னா, பாரத பிரதமரும் பாஜகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் இங்க இருக்கக்கூடிய நிறைய தற்கொலைகள் சொல்லிட்டு இருக்காங்க. பாரத பிரதமரும் பாஜகவும் இந்திய மக்களுக்கான கட்சி. அதனாலதான் உலகத்துல எங்க ஒரு இந்தியர்களுக்கு பிரச்சனை வந்தாலும் மோடி அங்க போயிட்டு அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அதற்காக தான் மோடி அவர்கள் 2014 பதவியேற்ற உடனே உலக நாடுகளுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசியல் ரீதியா நட்பை வளர்த்துக்கிட்டாரு. ஆனா அன்னைக்கு இருந்த நிறைய தற்கூறிங்க மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போடுறது அவர் டூர் போயிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் 2014 இருந்து வெளிநாட்டுக்குலாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நிம்சா பிரியா போன்ற பெண்களை காப்பாற்ற முடியுது.